அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் வந்துட்டுருக்கு. நல்லா படிச்சுக்கங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். இப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து ஒரு 5 நாள் நம்ம 452ன்ற நம்பர் ஃபாலோயிங் கொடுத்துருந்தோம். பிசி 52 கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டே நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு பிசி 52க்கு அவன் 07 தான் அடிக்கிறான். ஃபுல் ஆப்போசிட் பண்ணி தான் அடிச்சுட்டு வரான். கடந்த ஒரு இப்போ நேற்றுக்கு அடிச்சிருந்தா இது ஒரு கடந்த மாதம் 31 இதை அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? நம்ம எதிர்பார்க்குற நம்பர் 52 இன்னும் வரலை. இப்போ மறுபடியும் 07 அடிச்சிருக்கான். நம்ம இன்னும் 2 நாள் கழிச்சு 7 அந்த 52 ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஏன் 7 சொல்கிறேன்னா, இங்கே 07க்கு 2 நாள் விட்டு 52, இங்கே 25க்கு 2 நாள் விட்டு 70 அந்த பேட்டர்ன் தான். அதனால் நமக்கு இந்த மறுபடியும் 07 அடிச்சதால் 2 நாள் விட்டு நம்ம 52 ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், போன மாதம் நமக்கு 925 கரெக்டாக அதே தேதியில் தான் வந்து நிற்கிது. 7 தான் வந்து கரெக்டாகவே அடிச்சிருக்கான் 925 அப்படின்ட்டு. அதனால் நம்ம 452ன்ற நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போது நேற்றுக்கு ஒரு 107 அப்படின்ற ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். இதையுமே இந்த 10ன்ற நம்பர் நல்ல நம்பர் தான். 10 ஏபிலையும் நேற்றுக்கு வந்திருந்தது, பிசிலையும் வந்திருந்தது. ஆனால் நேற்று நம்மளால் வீடியோ கொஞ்சம் மேக் பண்ணி போட முடியல. ஒரு சில நம்பர் வீடியோ கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தால் வீடியோ போட முடியல. ஓகே, அது எப்படி அடிச்சிருக்கான்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த ஒரு நம்பருக்கு எப்படி பேட்டர்ன் அடிக்கிறான், ஒரு சில நம்பர் பெண்டிங் வச்சு அடிக்கும் போது என்னென்ன பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கேல்குலேஷன் படி அவன் ஒரு சில டைமில் கரெக்டாகவே கேமை முடிப்பான். அதனால் நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பார்த்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே ஒரு சில நம்பர் கான்ஃபிடண்ட்டாக தெரிஞ்சிடும். நீங்களே பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சு தான் அடிக்கிறான் கேமை அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து நீங்கள் அதில் வர மிஞ்சி போன ஒரு 3 நம்பர் எடுத்து ஏபிபிசிஏசி ட்ரை பண்ணிக்கலாம். நேற்றுக்கு இந்த 107மே கொஞ்சம் நல்ல நம்பர் தான். ஓகேங்களா? இப்போது அந்த எப்படி அடித்தான்னு மட்டும் நான் உங்களுக்கு இப்போது சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சில நம்பர் அதை வச்சு நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போது பாருங்கள், இந்த 256 இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சீபோர்டு 6 அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீபோர்டு 6 என்ன அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு போய் பாருங்கள். எப்பயுமே ஒரு நம்பர் அடித்தானா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், அதே நம்பரை மாதிரி அதே பேட்டர்னில் அதே நம்பர் என்ன பண்ணி இருக்கான்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி 6 பார்த்தீங்கன்னா 006 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? 006. இந்த 006க்கு மறுநாள் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஏபியில் 15. ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த 15 அடித்த உடனே நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், இந்த 15 எப்படி வந்திருக்கும். ஓகே, இந்த 6 இந்த 0க்கு ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 51. ஓகே, 51 அதை வந்து மறுநாள் 15ன்னு அடிச்சிருக்கான். ஆனால் இங்கே என்னன்னா டபுள்ஸில் அடிச்சிருக்கான். ஒன்று பிசி எடுத்து ஏபியில் அடிச்சிருக்கணும், இல்லைனா ஏசி எடுத்து ஏபியில் அடிச்சிருக்கணும். அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ஒரு பேட்டர்ன் தான். நீங்களாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது வந்து ஒவ்வொரு நம்பருக்குமே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏ போர்டு 0 போன மாதம் நிறையவே அடிச்சிருக்கேன், அதனால் அதை ட்ரை பண்ண முடியாது. இப்போது அந்த சி போர்டு 6, ஓகேங்களா? சி போர்டு 6 அடிக்கும்போது அந்த கேம் அடித்ததால் நம்ம சி போர்டு 6 கணக்கு பண்ணி தான் எடுத்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த 256க்கு என்ன பண்ணியிருக்கான்னு நம்ம எடுத்திருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த பிசி 56க்கு எடுத்துருக்கணும், ஏசி 26க்கு எடுத்துருக்கணும். இந்த பிசி 56க்கு எடுத்து ஏபியில் வச்சா கரெக்டாக அதே பேட்டர்ன் படி கரெக்டாக தான் கேமை முடிச்சிருக்கான். இந்த பிசி எடுத்து தான் ஏபி அடிச்சிருக்கான். ஓகேங்களா? சப்போஸ் ஏசி எடுத்து ஏபியில் அடிச்சிருந்தா 17ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? 17ன்னு வந்திருக்கும். ஒரு சில நம்பர் ட்ரை பண்ணியிருப்பாங்களான்றது தெரியல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு சில நம்பர் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே யாரும் வீடியோ போடலனாலும் பரவாயில்ல, நீங்களே கெஸ்ஸிங் எடுக்கலாம். சரிங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கி 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். இன்றைக்கி பிசி 52 வருமானு தெரியல. இன்னும் மேக்ஸிமம் 2 நாள் வரைக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
சரிங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. 7ஆம் தேதி வரைக்குமே இந்த 452 ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. அப்போது இதே பேட்டர்ன் படி தான் நம்ம அந்த 52 கொடுத்த பேட்டர்ன் தான். இப்போ நமக்கு பிசியில் நேற்றுக்கு முந்தான நாளைக்கு 56 அப்படின்ற நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த 10 அடித்தான் பார்த்தீங்களா? பிசியில் 10, இந்த 10 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு 65. ஓகே, 10 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு 65. இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கும்போது கண்டிப்பாக அந்த கேமை அவன் முடிக்கணும். அதுதான் வந்து ரூல். அவன் வந்து கண்டிப்பாகவே முடிப்பான். ஒரு சில டைமில் அந்த பேட்டர்ன் முடிப்பான். அதனால நம்ம எல்லாமே செகண்ட் டைம் வரைக்கும் அதை எப்பப்போலாம் அந்த நம்பரை ரிப்பீட் அடிக்கிறானோ அப்போல்லாம் நம்ம அந்த நம்பரை ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ எப்படி பிசியில் 10 அடிச்சுட்டு 65 அடித்தானோ, இப்போ மறுபடியும் பிசியில் 56 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். கரெக்டாக? இப்போ 56, இந்த 65, 56 ஒன்று தான். இப்போ இந்த 56க்கு நமக்கு என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 01. கரெக்டுங்களா? 10க்கு எப்படி 65 அடித்தானோ, இப்போ இந்த 65க்கு 01. எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்பர் அடிச்சுட்டு 2வது நம்பர் அடித்தானா மறுபடியும் 2வது நம்பர் அடிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு நம்பருக்குமே போவான். இந்த மாதிரி பேட்டர்ன் எப்போல்லாம் அடிக்கிறானோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வருதோ வரலையோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில டைமில் கண்டிப்பாக அடிப்பான். ஒரு மாதிரி 10 டைம் அடிக்கிறான்னா கண்டிப்பாக கம்பல்சரி 5 வாட்டி அதை ரிப்பீட் இந்த மாதிரி பேட்டர்னை க்ளோஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறது உங்களுக்கு வின்னிங்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பர்களே, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது கடைசியாக சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த பிசி 10 அடிச்சுட்டு ஒரு நாள் விட்டு 65 கேமை ஃபஸ்ட்டு அடிச்சிட்டான். நம்ம ஆல்ரெடி கொடுத்த பேட்டர்ன் மாதிரி தான், இந்த 52 கொடுத்த பேட்டர்ன் தான். 10க்கு 65 அடிச்சிருக்கான். இப்போது நமக்கு 56ன்ற நம்பர் அடிச்சிருக்கான். அது நமக்கு ஒரு நாள் விட்டு பிசியில் 01 அப்படின்ற நம்பர் வரணும். இந்த 10 65 அடிக்கும்போது இங்கே ரிப்பீட்டு 7 தான் அடிச்சிருந்தான். இப்போ மறுபடியும் ரிப்பீட்டு 2க்கு 2 வருமானது தெரியல. இப்போ தான் ஏன்னா 20 அடிச்சிருந்தான், மறுபடியும் 20 வருமானது நமக்கு ஐடியா இல்லை. இருந்தாலும் நீங்கள் பிசி 01 இன்றைக்கி எடுத்து நீங்கள் பிசி 01 இன்றைக்கி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பிசி 01 எடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த நம்பர் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஏ போர்டில் என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே? ஏபியில் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்றதா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக சொல்கிறேன். அப்புறம் வீடியோஸ் ஒரு சில டைம் தான் நம்ம போடுறோம் ரெகுலராகவே. அதுவும் ஒரு சில டைமில் லேட்டாக போடுறோம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காமிக்கும். நம்ம வீடியோ எப்பப்போலாம் அப்லோட் பண்ணுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களுக்கு நம்ம எந்த டைம் வீடியோ போட்டாலும் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.